திருவண்ணாமலை மாவட்டத்தில் இளைஞர்கள் கஞ்சா போதையில் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொண்டதாக சமூக வலைதளங்களில் காணொலி ஒன்று வைரலாகி வருகிறது. நாம் ஆய்வு செய்ததில் திருவெட்டூர் ஷாம் என்ற எக்ஸ் பயனாளர் வைரலாகும் காணொலியுடன் பாலிமர் ஊடகம் வெளியிட்டிருந்த செய்தியை பதிவிட்டுள்ளார். கல்லூரி மாணவி கோட்டைமுத்துடன் பகுதி குறைத்து வந்ததாக கூறப்படும் நிலையில கோட்டைமுத்து மாணவியை பார்ப்பதற்காக நேற்று இரவு திருவண்ணாமலைக்கு வந்துள்ளார். மேலும் வரும்போதே கத்தி கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. தனது தம்பியிடம் கூறியுள்ளார். தம்பியும் ஊரில் இல்லாததால் அவரது நண்பரான சுனில்குமாரிடம் கூறியுள்ளார். சுனில்குமார் தனது நண்பர்களுடன் சம்பவ இடத்துக்கு சென்றுள்ளார். அப்போது கோட்டைமுத்துவிற்கும் சுனில்குமாருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. கோட்டைமுத்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சுனில்குமார் கழுத்து மற்றும் நெஞ்சு பகுதியில் சரமாரியாக குத்தியுள்ளார். தொடர்ந்து சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். கொலை செய்யப்பட்ட சுனில் மற்றும் கைது செய்யப்பட்ட கோட்டைமுத்து ஆகிய இருவரும் அவர்கள் கஞ்சா அடித்ததாக பகிரப்படும் தகவல் தவறானது என்றும் காவல்துறையினர் விளக்கினர். நம் தேடலின் முடிவாக காதல் விவகாரம் தொடர்பாக இளைஞர்களுக்கிடையே ஏற்பட்ட கொலை சம்பவத்தின் காணொலியை தவறாக பரப்பி வருகின்றனர் என்று அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்க முடிகிறது.